Hello guys, I will explain the journaling kit. நான் வந்து இது நீங்க எப்படி நீங்க வாங்குனீங்க? இது நான் வந்து மீஷோல வாங்குனேன். ஓகே. எனக்கு journaling ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வாங்குனேன். இதுல என்னென்னலாம் இருக்குது? ஒவ்வொண்ணா சொல்லுங்க. இது வந்து நம்மளோட journaling kit. நம்ம வந்து இங்க காமிங்க. நம்ம வந்து journaling பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பிங்க் journaling பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் லவ்லி ஒரு ஜார்னலிங் பண்ணி இது பிங்க் ஜார்னலிங் தான். ஒரு நாளைக்கு 2 ஜார்னலிங் நான் பண்ணுவேன். இது என்னெல்லாம் இருக்குதுங்க கீழே காமிங்க. என்னெல்லாம் இருக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா பாதி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் வந்து காலி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ்ல எதுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஜார்னலிங் தேவை. அதனால நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். இது வந்து நம்மளுக்கு இது வந்து இங்கிலீஷ்லயும் கிடைக்கும், சைனாலையும் என்னென்னலாம் இருக்குதுல வேர்டிங்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன ஜார்னல் பண்றோமோ அந்த ஜார்னலுக்கு ஏற்ற மாதிரி கலரா இருக்கும். பார்க்கலாம். லைஃப் இஸ் டஃப் பட் சோ யூ ஆர். ஓ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஏதாவது இதுக்குன்னா நம்ம ஒட்டுறது ரைட்டா? கரெக்ட். ஜர்னலிங் பண்ணும்போது. ஓகே. நெக்ஸ்ட் சைனா பாஷையில இருக்கும். இது என்னது? நெக்ஸ்ட் நான் வந்து இப்ப பண்ண வச்சிருந்தேன். இது வந்து இப்படி தான் இருந்துச்சு. நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே அது விட்டுருங்க. இது என்ன ஸ்டிக்கர்ஸ்? இது வந்து ஜார்னலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலரா நம்ம ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து பாருங்க. காமிங்க. இப்படி காமி. ஓகே பாருங்க. டேக் யுவர் ட்ரீம் சீரியஸ்லி, லவுட் ஆல்வேஸ் பி. ஓகே இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் வரும். அப்புறம் இந்த மாதிரி கோகனட் வச்சுதான் அப்படிலாம் வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நான் இதில் பாதி வந்து ஸ்டிக்கர்ஸ் நான் முதல்ல பயந்துட்டேன். இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க. யூ ஆர் வாட் யூ லவ். யூ ஆர் வாட் யூ லவ்னு வருது. யூ ஆர் வாட் யூ லவ்னு வருது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த விண்டோ வந்து பங்களாலலாம் இப்படி தான் இருக்கும். நார்மல் இங்கிலாந்து ஹவுஸ் அப்படிலாம் கூட இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மவுண்டைன் மாதிரி ஜம்மு காஷ்மீர் அப்படிலாம் இருக்கும். இது வந்து மூன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சரி ஓகே. இதில் அடுத்தடுத்து என்னென்னலாம் இருக்குது காமிங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது? இது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ ஜார்னலிங்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணிக்கலாம். பிஃபோர் சன்ரைஸ். நெக்ஸ்ட் ப்ளூபெர்ரி, அதாவது ப்ளூ நம்ம பெர்ரியிலே கண்டுபிடிச்சிடலாம். ப்ளூ ஜார்னலிங்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்ததே தான். இங்கே பாருங்கள், அதே தான் பிங்க் அண்ட் ப்ளூ தான். இங்கே பாருங்கள், பிங்க்கு இது ப்ளூ. அதே மாதிரி இது வந்து மூன், இது வந்து சன், அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஆமாம், இதுவும் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ தான். இங்கே பாருங்கள், ப்ளூ பிங்க் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து மூன் நம்ம நைட்ல வரது மூன். நெக்ஸ்ட் வந்து நைட்ல வரது மூன் ஸ்டிக்கர் தான். அது இதெல்லாம் வந்து மூன் ஸ்டிக்கர் தான். நான் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணணும். இது பாருங்க, இங்க எல்லா இடத்துலயுமே மூன் இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து இங்க பாருங்க. ஆமா இது வந்து இப்படி இருக்கும். எல்லாமே அப்படிதான். இது ப்ளூ கலர் ஜார்னலிங் பண்ணலாம். இங்க பாருங்க, a bright moon in China Basha. Look at the moon like a big silver spoon. Bright moon, light. Next வந்து அதே ப்ளூ ஜார்னலிங் பண்ணலாம். இது சைனா பாஷா. இது clouds. அப்புறம் இது வந்து 8:16 PM தான் அதுவும். அப்புறம் 4:20 PM. நம்ம 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு இது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். பிங்க் அண்ட் ப்ளூ, நிறைய பிங்க் அண்ட் ப்ளூ வந்திருக்கு பாருங்கள். லிவ் ஃபார் அவர் பியூட்டிஃபுல் லைஃப். அது லிவ் ஃபார் அவர் பியூட்டிஃபுல் லைஃப். இது வந்து பிங்க் அண்ட் ப்ளூ தான். இது வந்து பர்பிள், அதாவது இது வந்து சைனா பாஷை. இதுவும் சைனா பாஷை தான். இது வந்து லெட்ஸ் அ டைம். அப்புறம் இது வந்து பர்பிள் கலர் ஜார்னலிங். கீழே வந்து பிளாக் போட்டிருக்கு. பிளாக் ஜார்னலிங்க்கும் பண்ணிக்கலாம், பர்பிள் ஜார்னலிங்க்கும் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
இது வந்து ஒரு ஒயிட் ஜார்னலிங்க் பண்ணலாம். அதுக்கு இது ஒயிட் பாருங்கள், இது ஃபுல்லாக ப்ளூ தான். ப்ளூ ஜார்னலிங்க்கும் பண்ணலாம் பாருங்கள். ட்ராக் 1 என்ஜாய் த சாங். இது சைனா பாஷை, இதுவும் சைனா பாஷை தான். T99 ஹேவ். இது சைனா பாஷை, இது மூன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுவும் அப்படிதான். இது எல்லாமே 10 கலர்லாம் சேர்ந்து தான் இருக்குது. இது பாருங்கள், ப்ளூ ஜார்னலிங்க்கும் பண்ணிக்கலாம், பிங்க் ஜார்னலிங்க்கும் பண்ணிக்கலாம், பபிள் ஜார்னலிங்க்கும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கலர்ஸ் சேஞ்சிங் ஹூ. நெக்ஸ்ட் பாருங்கள், சாரி ஸ்லாரி நைட் லுக் அவுட் ஆன் அ சம்மர்ஸ் டே. அப்புறம் பெயிண்ட் யூ பேலட் பர்பிள் அண்ட் கிரே. இது நான் படிச்சிட்டேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாகும். இப்போ அது மூணு ஜார்னலிங் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பாருங்கள், பர்பிள், பிங்க், ப்ளூ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த ஜார்னலிங் வேணால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளூ ஜார்னலிங், பர்பிள் ஜார்னலிங், நிறைய ஜார்னலிங் பண்ணிக்கலாம். படிச்சு காமிக்கிறேன். We get it on most every night when that moon is big and bright. நெக்ஸ்ட் காமிங்க. இது என்னது? லெட்டரா? இது லெட்டர் கிடையாது. லெட்டர்ஸ்டாமா? அதுதான் லெட்டர்ஸ்ல வந்து இதுக்குள்ள நம்ம ஏதாவது கிஃப்ட்டுக்கு காமிங்க. ஸ்ட்ரைட்டா காமிங்க. லெட்டர்ஸ் ஃபார் யூ. இதுல வந்து நம்ம கிஃப்ட்டுக்கு அதுக்கு பேக் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா இடம் பத்தலைன்னா இதுக்குள்ள வச்சுக்கலாம் நிறைய ஐட்டம்ஸ். அதான் நான் இது காமிச்சேன். பாருங்க, இப்படி எவ்ரிபடி டான்சிங் இஸ் தேர் இன் த மூன் லைட், எவ்ரிபடி இஸ் ஃபீலிங் வார்ம் அண்ட் பிரைட், இட்ஸ் சச் அ ஃபனி அண்ட் நேச்சுரல் சைட். இது நான் வந்து உங்களுக்கு இப்போயே உங்களுக்கு காமிச்சேன். லெட்டர்ஸ் ஃபார் யூ. இங்கே பாருங்க, மிடில் நெக்ஸ்ட் ஓகே. கண்ட்ரி பிரிண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் காமிங்க. நெக்ஸ்ட் அதே தான். இது ரெண்டுமே ஒன்று தான், பட் கலர் வந்து வேற. இங்கே பாருங்க, இது வந்து சரி ஓகே. நீங்க பண்ணது காமிங்க. டைரியில பண்ணது காமிங்க. அந்த கிட்ட இதை வச்சு என்ன பண்ணிருக்கீங்க ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து இது பண்ணியிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜார்னலிங் கிட் நான் எழுதியிருந்தேன். நான் எனக்கு தெரியலனா நான் வந்து இந்த புக் எடுப்பேன், அதனால தொடர்ந்து பார்த்துப்பேன். இது ஃபர்ஸ்ட் பிங்க் ஜார்னலிங், நெக்ஸ்ட் பர்பிள் ஜார்னலிங். ஒரு ஜார்னலிங் பர்பிள் ஜார்னலிங் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்பிள் ஜார்னலிங். அது இது வந்து பர்பிள் செலக்ஷன் அது ஏதோ வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் தெரியாம 2 பேஜ் விட்டுட்டேன். ஓகே, விட்டீங்க. அது நான் இப்படி எடுக்கும்போது நான் ஸ்ட்ரைட்டா அப்படி வந்துருச்சு. பேஜ் வேஸ்ட் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளூ ஜார்னலிங். நான் லவ் தி ஸ்டார்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருக்கீங்க. இது வந்து லுக்ஸ். இது வந்து என்னது? இது கீப் ஸ்மைல். இது வந்து கீப் ஸ்மைலிங். ரெண்டும் ஒன்று தான், பட் வந்து இது ஐஎன்ஜி சேர்த்துருக்கான், இல்லை ஐஎன்ஜி சேர்த்தல. நெக்ஸ்ட் பாருங்க, டைரி ரிமெம்பர். இது வந்து உங்களுக்கு இது ப்ளூ ஜார்னலிங். நெக்ஸ்ட் நான் வந்து இப்படி வரைந்து வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்கு? இந்த பேப்பர்ல இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து எல்லாத்துக்குமே என்னென்னலாம் இருக்கு? மூன்லைட் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நேச்சுரல் கலர் பிளாக். உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுதான் நான் இப்போவே பண்ண போறேன். இது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அது ஓகே தான். நெக்ஸ்ட் டைரியில ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிங்க. ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இதுக்கு வந்து ஒரு அட்டை இருந்துச்சு. அது வந்து